ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். டைம் ஆயிடுச்சு. பாப்பா தூங்கிட்டான். இப்போது ஒரு தீபாவளிக்கு நம்ம இன்னும் கிராக்கர்ஸ் இன்னும் வாங்கலை, பட்டாசு. போயிட்டு அதை போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் இப்போ கிளம்பிட்டோம். பூணுவஞ்சேரியில் அந்த நாட்டு வெடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். பாப்பா வர தூங்கிட்டான், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எஸ், வாங்க போகலாம். எஸ், தம்பி வந்து எலின்ஸ்டார் வேற. எலின்ஸ்டாரு அங்கே பேர் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தான். வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே முடிச்சுக்கிட்டான். நம்ம எங்கே போகிறோம் இப்போ? எங்கே போகிறோம்? பட்டாசு வாங்க போகிறோம். ஹாய் சொல்லு அங்கே பாரு. இந்த மைக்கை பார்த்து அவன் குறியா இருக்காங்க. இந்த மைக்கை பிடுங்கிறதுலேயே அவன் ஹாய் சொல்லு இங்கே பாரு. போலாமா? இங்கே தான் நின்னோம். சரி, வாட்டர் பாட்டில் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கத புதுசாக பார்க்குறான். எப்படி பார்க்குறான் பாருங்க. அவன் தொட்டான். சரி, ஓகே, போலாமா? என்ன சொன்னா, இப்போ திருப்பி 6 மணிக்கு இங்கே வரணும். நான் கிளம்பி 6 மணிக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. 6 ஓ கிளாக்கு இங்கே வரணும். ஆனால் இங்கேருந்து டைம் ட்ராவல் வந்து இப்போது 1 மணி நேரம் காமிக்குது, 1.5 மணி நேரம் காமிக்குது. இங்கேருந்து 40 கிலோமீட்டராங்க. அங்கே தான் நாட்டு வெடி அங்கே தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஃபாகா. இது ஃபாகா இல்லை பட்டாசு இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட அந்த பொல்யூஷனும் என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த தீபாவளிக்கு வந்து பட்டாசுலாம் வெடிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து பட்டாசு வெடிக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏண்டா நீயே போய் நாட்டு வெடி தான் வாங்குற அப்படின்னு சொல்லி. நான் நாட்டு வெடி தான் வாங்க போகிறேன், இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக வாங்க போகிறேன். வெடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை, அதனால் கம்மியாக வாங்க போகிறேன். அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா கம்மியாக வாங்கி வெடிங்க. ஏன்னா வெடிக்க அது நம்ம காலங்காலமாக வந்து பழகிட்டோம் பட்டாசு வெடிச்சு. இப்போ எனக்கு என்ன வயசாகுது, 60 வயசாகுது, நான் இன்னும் பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கேன் பாருங்க. அதனால் வெடிக்கிறது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதை கொஞ்சம் கம்மியாக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வெடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த சமூகத்துக்கும் நம்ம பண்ணுற ஒரு ஹெல்ப். வெடிக்கலாம், வெடிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. காலையில் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், அந்த டைமுக்கு மட்டும் வெடிங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஆள் இல்லாத இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் வெடிங்க. ஏன்னா இந்த சின்ன பறவை, நாய், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரியும் கொஞ்சம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளும் தாண்டி அவங்களும் கொஞ்சம் தீபாவளி கொண்டாடுவாங்க. தூரமாக நின்று கலராக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்ப்பாங்க. அதுவும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி கொஞ்சமாக பட்டாசு வாங்கி வெடிங்க, ரொம்ப அதிகமாக வாங்காதீங்க. கொஞ்சம் கம்மியாக வாங்கி வெடிக்க முடிஞ்சான்னு பார்த்துட்டு அவ்வளோதான், தீபாவளியை கொண்டாடுங்க. சேஃபான தீபாவளியை கொண்டாடுங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் தீபாவளி வந்து அத்தனை வீட்டுக்குள்ளே போய் ராக்கெட் எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே விடுறது, அடுத்தவங்க மேலே விடுறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்க. அது இன்னும் கேஸ் தான் ஆகும். அதனால் அந்த மாதிரிலாம் பார்க்காம சும்மா நார்மலான தீபாவளி நீங்கள் உண்டு, உங்கள் பட்டாசு உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் லவ்வர் உண்டு, உங்கள் பொண்டாட்டி பிள்ளை உண்டுன்னு சொல்லிட்டு இருங்க. யாரும் வெளியில் போயிட்டு பிடிச்சிட்டு கிடிச்சிட்டு சுற்றி அடிபட்டு வராதிங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க முடியல வீடியோ. வீடியோ வந்து அந்த செம்ம கூட்டம், பயங்கரமான கூட்டம். அங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ கூட்டம். நான் அந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லலாம் நினச்சி பார்க்கல. சரி, கூட்டம் தீபாவளி வந்துருச்சு, இதுக்கு மேலே எங்கேருந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். அப்புறம் பார்த்தா செம்ம கூட்டம், நிற்கவே முடியல. அதனால் வீடியோவை சுத்தமாக எடுக்க முடியல. பாப்பா வர இருந்தேன் நான் கையில், அதனால் பாப்பாவும் தூக்கிட்டு போய் அது அந்தளவுக்கு எடுக்க முடியல. சரி, அதனால் வந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி இப்போ வாங்கிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பின்னாடி பாருங்கள், பட்டாசுலாம் வாங்கியாச்சு. பட்டாசு வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு குட்டிக்கிட்டு வெடி, அப்புறம் அந்த நாட்டு ராக்கெட்டு, அப்புறம் அந்த அவுட்டு அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டோம்.
வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சாரி வீடியோ போட முடியல. ஆனால் வாங்க, நீங்களும் போகிறதுன்னா அங்கே போங்க. ஆனால் நிறைய ரஷ்ஷு, ரோடு வேறு சின்ன ரோடு, எங்கே இருக்குன்னே தெரியல. அதனால் பத்திரமா பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்குறது இருந்தால் சேஃப். தீபாவளி கொண்டாடுங்க. நாங்களும் தீபாவளி கொண்டாடுறோம். லிஸ் இங்கே பேர் லிஸ் இங்கே பேர் இங்கே பேர்ரா லிஸ் இங்கே பாருங்க. நம்ம கேமரா டாட்டா அங்கே வராங்க. வயிற்று பாய் டாட்டா. மொத்த கூட பிளைன் கிஸ் கொடு. மொத்தா கூட ஒழுங்க கூட பாய். எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க. நாங்களும் இங்கேருந்து கிளம்புறோம். மணி வேறு ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. போகிறதுக்கே 1 hour ட்ராவலு, அதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு ஒரு 1.5 hour ட்ராவல்லே போயிடுச்சு. அதனால் வாங்கியாச்சு பட்டாசு. எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க. ஓகே பாய், குட் நைட். சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். டாட்டா.